இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். எப்பா என்ன வெயில், வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள மனுஷன் செத்து போயிருதான். எங்க ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டு வரட்டா? இல்லம்மா வேண்டாம். சத்யா என்ன பண்ணா? வீட்டுல ஒரு வேலை அவ பாக்குறது கிடையாது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்குள்ள படுத்துக்கிட்டு போனே தாங்க பாத்துட்டு இருக்கா. சின்ன பிள்ளை தானம்மா. என்னது சின்ன பிள்ளையா? அவளா காலேஜ் போக போறாங்க. அதுவும் காலேஜ் போவாளா என்னன்னு எனக்கு தெரியலங்க. அவ பாஸ் ஆவாளா என்னங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. நீ ஏன் நம்ம பிள்ளைய இப்படி சந்தேகப்படலாமாமா? அதெல்லாம் கண்டிப்பா பாஸ் ஆயிருவா. ரம்யா வச்சு ஒரு பிரச்சனை இருந்தது இல்லைங்க. நல்லா படிப்பா, அவ வேலையை அவ கரெக்டா பாப்பா. ஆனா இவ அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்ல, சொல்றதே கேட்க மாட்டேக்கா, சேர்த்து பேசிட்டு இருக்கா. போக போக சரியாயிருமா. அந்த வயசுல பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். நீ பெருசா இத பண்ணிக்காத. நீங்க தான் அவளுக்கு வக்காலத்து வாங்கணும். கவலைப்படாத, அவ கண்டிப்பா பாஸ் ஆயிருவா. அவ நல்ல காலேஜுக்கு போயிட்டு நல்லா படிப்பா பாரு. நீங்க தான் உங்க பிள்ளைய மெச்சுக்கணும். நான் போய் சமையல் கட்டுல வேலையை பார்க்கேன். வேலுக்குள்ள சமையல் கட்டுல இருக்கிறது எரிமலைக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேணா கடையில சாப்பாடு வாங்கிக்குமா? இன்னைக்கு தான் வாங்குவீங்க? டெய்லியா வாங்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் தானே சமையல் கட்டுக்குள்ள நின்று சமைக்கணும். நான் பாத்துக்கிடுதேன். சமைக்கிறவங்கள சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பயில்வோ எங்க போனோன்னு தெரியலையே. எனக்கு வேற வயிறு பசிக்குது. இல்ல எங்கெல்லாம் போனீங்க? எங்களுக்கு வயிறு பசிக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க பாட்டி. இந்தாங்க பாட்டி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோசை சட்னி வச்சு எல்லா சாப்பாடும். என்னல திடீர்னு? சாப்பிடுங்க பாட்டி. இது அம்மாவுக்கு. ஏமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூரியும் சென்னா மசாலாவும். என்னல அம்மா மேல திடீர் பாசம்? அப்புறம் மினி உனக்கு தான் இது, உனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் ரம்யா உங்களுக்கும் அதான். தேங்க்ஸ் மாமா. சாப்பிடுங்கம்மா. ஏங்க என்ன திடீர்னு கடையில இருந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் எங்களை சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. அம்மா இன்னைக்கு உழைப்பாளர் தினம்ல, அதாம்மா. அது வேலைக்கு போறவங்களுக்கு. நாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கோம்னா அதுக்கு ஃபுல் ரீசன் நீங்களாம் தானே. நீங்க வீட்டை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க போய் தானே நாங்க நிம்மதியா போய் வேலை பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம எங்களுக்கு என்னைக்காச்சும் ரெஸ்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு அது கூட இல்லை. டெய்லி அடுப்பாங்கிற இல்லை தானே இருக்கணும். அதான் இன்னைக்கு உங்களுக்கு வெளியில வாங்கி தரணும்னு தோணுச்சு. அதான். பாருடா. நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏன்னா நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? கடையிலே சாப்பிட்டு பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. சரில. சமைக்காம சும்மா உட்காந்து சாப்பிடுறது கூட நல்லாதான் இருக்கு போல. டெய்லி கடையில வாங்கி தட்டாமா? டெய்லி கடையில வாங்கி சாப்பிட்டா சீக்கிரம் மேல போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் எங்களுக்கு சமைக்கிற வேலையே இருக்காது பத்தியா. பாட்டி இந்தாங்க ஐஸ்கிரீம். ஏன்னா என்ன கலக்குறீங்க? ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா பாட்டி, உங்களுக்கு பிடிக்கும் தான். எனக்கு உனக்கும் இருக்கு மினி. இந்தா. ஆனா சாப்பிட்டுட்டு நான் சுடு தண்ணி போட்டு தருவேன், லைட்டா குடிச்சிடணும் சரியா? சரிங்க. ஆமா இந்தாங்க உங்களுக்கு. இந்தாடி. கலக்குறீங்க குமரன். இல்ல இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நீங்க சந்தோஷமா ஆயிட்டீங்களா பாட்டி? அது போதும் எங்களுக்கு. எனக்கு என்னல குறை? உங்க அம்மா என்னைய ராணி கணக்கா பாத்துக்கிடுதா. எந்த மருமவளாச்சும் மாமியார எப்படி தாங்குவாளா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லுதா. ஆனா பாத்துக்கிறது அம்மாக்கும் மேல ஒரு படி போய் சின்ன பிள்ளைங்களை பாக்குற மாதிரி எல்லாம் பாத்துக்கிடுதா. இப்படி ஒரு மருமவ எங்க இருந்து கிடைப்பா சொல்லு? அதே மாதிரி நீங்க 2 பேரும் என் பேரன் தங்கமானவன். உங்க அம்மா ஒரு சைடு தாங்கினா நீங்க 2 பேரும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்த பேத்தி மருவோ 2 பேருமே தங்க கட்டிலால. அந்த மாதிரி பாட்டி 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 கொஞ்ச நேரம் கூட நீ 2 பேரும் தனியாவே விட மாட்டிக்காள்வோ. ஏல உங்க 2 பேர் பிள்ளைகளோட மட்டும் பார்த்துட்டு நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கோ. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. என்னைய மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைச்சிருக்காது. பாட்டி என்ன வாய் பேசுறீங்க? எங்க பிள்ளைகளுக்கும் நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா, அவ்வளோ சீக்கிரம்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாது எங்க கிட்ட இருந்து. ஆமாமா, இப்பெல்லாம் பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குல்ல. பாட்டி பாட்டி நீங்க தான் இந்த குடும்பத்தோட ஆணி வேறு. நீங்க இல்லாம எங்களால எல்லாம் இருக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க எப்போதுமே எங்க கூடயே இருக்கணும். நீங்க பாட்டியா கிடைச்சிருக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்துன்னு பண்ணுதீங்க எங்க நல்லதுக்காண்டி. ஏல நான் செத்து போயிட்டேன்னா அந்த செல்வி பிள்ளை அவ அம்மாவெல்லாம் பார்க்காம இருந்துடாதீங்க. என்னால நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க எப்போதுமே எங்க கூட இருக்கீங்க. அதுவும் இல்லாம செல்வி எங்களுக்கு தங்கச்சி மாதிரி. ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி தான் நாங்க பார்த்துப்போம் பாட்டி. நீங்க பாத்துப்பீங்கல்ல. உங்க 2 பேர் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. பாட்டி இப்படி பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமாகுது. என் மனசு கஷ்டமாச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருக்க உங்க பேத்தியாளுக்கும் மனசு கஷ்டமாகும். பேத்தியா இல்லாட்டி கொள்ளு பேத்தியா. சொர்க்கம் இருக்கு, சின்ன சின்ன அன்கள் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு
பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்து. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு உலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. இப்ப எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அம்மா, வெளியில வரும்போது இந்த பேண்ட் சட்டையோட வராதுன்னு. கொஞ்சமாச்சு பொட்ட பிள்ளை மாதிரி வாடி. அம்மா எனக்கு இதாம்மா பிடிச்சிருக்கு. வர வர நீ என் பேச்ச கேக்குறதே இல்ல சத்யா. ஏம்மா கடைக்கு வந்துமா அம்மா என்ன சாப்பிட்ற? எதுவுமே வேண்டாம் தாயே, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, ma'am. What do you want? ஒன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் With cheese or without cheese? வித்தவுட் சீஸ். Okay, ma'am. இடி இப்பதான் இங்கிலீஷ் நல்லா தானே பேசுத, அப்ப ஏன் பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகுற? மா ஞானத்தை வாங்காதம்மா. டி, இங்க வேற என்னெல்லாம் இருக்கும்? சாண்ட்விச், பீஸா, பர்கர், தந்தூரி சிக்கன்ஸ், ஃப்ரை ரைஸ். அம்மா நீ ஆர்டர் பண்ணல, அது என்ன? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்படின்னா என்னது? உருளைக்கிழங்க வெட்டி பொரிச்சு தருவான். இடி உருளைக்கிழங்கு வறுவலையாட்டி காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற. இதுவே அம்மா கேட்டா உனக்கு வீட்ல அழகா செஞ்சு தந்திருப்பேனே. மா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்மா. இதோ உருளைக்கிழங்கு தானே, வீட்ல பண்ணி கொடுத்தா மட்டும் திங்காத, இங்க வந்து நல்லா தின்னு. மானத்தை வாங்காதீங்கம்மா. Ma'am, your order. தேங்க்யூ. வேற எதுவும் வேணுமா? தம்பி சொல்லுங்க. இது எவ்வளவுப்பா? 100 ரூபாய் மேடம். இப்பா ஒரு உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்க 100 ரூபாவா? ஆமா மேடம். இத கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ணிருப்போம். ஐ, அப்படின்னா மா ப்ளீஸ்மா. அதாவது கொஞ்சம் மிளகா பொடி. இப்பா ஒரு உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்து ஒரு மிளகா பொடி அதுக்கப்புறம் மிச்ச பொடியெல்லாம் போட்டு கொடுக்க 100 ரூபாவா? 1 கிலோ உருளைக்கிழங்கு கூட 100 ரூபாய் வராதே. மேம் வேற எதுவும் வேணுமா? வாங்கடையில வாங்கினா சொத்தை எழுதி வச்சுட்டுதான்ப்பா போனோம். வேற எதுவும் வேண்டாம், பில்லு கொண்டு வந்துருங்க. இதுக்கு பில்லு 100 ரூபாய் தானே, கொடுத்துரு. தேங்க்யூ மேம். ஒரு பெட்டி தானே, நடைய கட்டு, ரோட் வழியோடி தின்னுகிட்டே வா. மா எவ்வளோ வாங்குறமா, வாமா போவோம். எப்பத்துல இருந்து சார் சொந்த கடையிலே வெயிட்டரா வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்க? வாய் ஃபுல்லும் பல்லா இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையே. சரியில்லை தம்பி, உங்க அன்னைக்கார வேற என்னைய நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. போனா நான் வாலிப வயசு, கண்டுக்கிட கூடாது. சரி அந்த துட்டை கொடு, கல்லாப்பட்டியில போடுவோம். ஏன்னா உனக்கு வேற 100 ரூபாய் தரேன்னு, இந்த 100 ரூபாவை நானே வச்சுக்கிறேன். நடத்துப்பா தம்பி நடத்து. அம்மா யாரு இந்த பிள்ளை? அம்மா ஊரு தானே. எப்பத்துல இருந்து பாத்துருக்க? ஒரு 2 வருஷமா. ஓ 2 வருஷமா சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சேச்சா ஃபாலோலாம் கிடையாதுன்னு, எப்பவாச்சும் ஆப்போசிட்ல போனா பாப்பேன். அப்படி பாக்குறதோட நிப்பாட்டிரு தம்பி. உங்க அண்ணனுக்கோ உங்க அப்பாவுக்கோ என்னையால பதில் சொல்ல முடியாது. இப்ப பண்ணாதனே, போய் வேலையை பருப்போ. அண்ணனு தம்பி இதே வேலையா வச்சுட்டாலே தான் இன்னும் 2 பேத்துக்குள்ள மாட்டிட்டு நம்ம தான் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. எங்கேயோ பார்த்த மயக்கம், சத்யா எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலையோரம் வருவதென்ன மாயம் மாயம், கண் திறந்து பார்க்கும் போது கடவுள் போலே தோன்றினாய்.